ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட் 12 பார்ட் 12 கவனிங்க. லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 2 ரியாக்ஷன்ஸை கம்பேர் பண்ணியிருந்தோம் இல்லையா? அந்த 2 ரியாக்ஷனில் எது மோர் ரியாக்டிவ் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? எது எதை டிஸ்பிளேஸ் பண்ணும்? சோடியம் குளோரைட்லேருந்து ஃப்ளூரின் டிஸ்பிளேஸ் பண்ணுமா? சோடியம் குளோரைட்லேருந்து குளோரினை ஃப்ளூரின் டிஸ்பிளேஸ் பண்ணுற இந்த ரியாக்ஷன் பாசிபிளா, அல்லது சோடியம் ஃப்ளூரைடில் இருந்து ஃப்ளூரினை குளோரின் டிஸ்பிளேஸ் பண்ணுது இல்லையா, அது இந்த செகண்ட் ரியாக்ஷன் பாசிபிளா அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் பாசிபிள், செகண்ட் ரியாக்ஷன் பாசிபிள் இல்லைன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கான ரீசன் என்னென்னா, இந்த 17th குரூப்பில் ஆன் மூவிங் டவுன் த குரூப் 17th குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின்னு இருக்குது இல்லையா? ஸோ இது மேலேருந்து கீழே வர வர என்ன ஆகுதுன்னா reactivity also decreases. So reactivity decreases means so the fluorine more reactive than chlorine. ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா புரோமின், அதை விட தான் லீஸ்ட் ரியாக்டிவ் அயோடின். ஸோ இருக்கிறதுலையே மோர் ரியாக்டிவாக இருக்கிறது எது அப்படின்னா ஃப்ளூரின். ஹாலஜன் சீரீஸ்லேயே மோர் ரியாக்டிவாக இருக்கிறது ஃப்ளூரின். ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மோர் ரியாக்டிவாக இருக்கிற ஃப்ளூரின் தான் என்ன பண்ண முடியும்? லெஸ் ரியாக்டிவாக இருக்கிற குளோரினை சோடியம் குளோரைட்லேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்பிளேஸ் பண்ணலாம். ஓகேவா? அதனால தான் ஃபஸ்ட் ரியாக்ஷன் பாசிபிள். ஸோ த ஃப்ளூரின் இஸ் fluorine displaces a chlorine, okay, from sodium chloride aqueous solution to form a sodium chloride aqueous solution to form a sodium fluoride and chlorine gas. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதாப்பா? ஃப்ளூரின் மோர் ரியாக்டிவாக இருக்குது குளோரினை விட. ஸோ அதனால் மோர் ரியாக்டிவாக இருக்கிற ஃப்ளூரின் தான் சோடியம் குளோரைடில் இருந்து சோடியம் குளோரைடில் இருந்து குளோரினை என்ன பண்ண முடியும்? டிஸ்பிளேஸ் பண்ண முடியும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் ரியாக்ஷன் நாட் பாசிபிள். ஏன் அப்படின்னா குளோரின் இஸ் லெஸ் ரியாக்டிவ் கம்பேர்ட் டு ஃப்ளூரின். ஓகேவா? அப்போ லெஸ் ரியாக்டிவாக இருக்கிற குளோரின் மோர் ரியாக்டிவாக இருக்கிற ஃப்ளூரினை சோடியம் ஃப்ளூரைட்லேருந்து டிஸ்பிளேஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஏன்னா குளோரின் லெஸ் ரியாக்டிவ் கம்பேர்ட் டு ஃப்ளூரின். ஸோ இப்போ சோடியம் குளோரைட் அண்ட் ஃப்ளூரின் கேஸ் ஃபார்ம் ஆகாது. ஓகேவா? ஸோ அதனால் செகண்ட் ரியாக்ஷன் இஸ் நாட் பாசிபிள். அப்போ என்ன நான் சொல்ல வரேன்னா, மோர் ரியாக்டிவாக இருக்கிற எலமெண்ட்டு தான் லெஸ் ரியாக்டிவாக இருக்கிற எலமெண்ட்டை அதனுடைய காம்பவுண்டில் இருந்து டிஸ்பிளேஸ் பண்ண முடியும். அப்போ ஃபஸ்ட் ரியாக்ஷன் இஸ் பாசிபிள் பிகாஸ் ஃப்ளூரின் இஸ் மோர் ரியாக்டிவ் கம்பேர்ட் டு குளோரின். ஸோ த மோர் ரியாக்டிவ் ஃப்ளூரின் டிஸ்பிளேசஸ் அ குளோரின் ஃப்ரம் சோடியம் குளோரைட் சொல்யூஷன். ஓகே? ஸோ ஃபஸ்ட் ரியாக்ஷன் பாசிபிள், செகண்ட் ரியாக்ஷன் இஸ் நாட் பாசிபிள். ஓகேவா? பாருங்கள். So the fluorine is because fluorine is more active than chlorine and occupies the upper positions in the periodic table. So in the distillation reactions, the activity of the elements and their reactive position in the periodic tables are the key factors to determine the feasibility of the reaction. Feasibility na பாசிபிளா நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரியாக்டிவிட்டி சீரீஸ் முக்கியம்னு சொல்கிறாங்க. மோர் ரியாக்டிவ் எலமெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. மோர் ரியாக்டிவ் எலமெண்ட்ஸ் ரெடிலி டிஸ்பிளேசஸ் லெஸ் ரியாக்டிவ் எலமெண்ட்ஸ் ஃப்ரம் தேர் அக்வஸ் சொல்யூஷன். மோர் ரியாக்டிவாக இருக்கிற எலமெண்ட் லெஸ் ரியாக்டிவ் எலமெண்ட்டை டிஸ்பிளேஸ் பண்ண முடியும். ஓகேவா? பாருங்கள், மோர் ரியாக்டிவ் எலமெண்ட்ஸ் ரேபிட்லி டிஸ்பிளேசஸ் லெஸ் ரியாக்டிவ் எலமெண்ட்ஸ் ஃப்ரம் தேர் அக்வஸ் சொல்யூஷன். மோர் ரியாக்டிவாக இருக்கிற ஒரு எலமெண்ட் லெஸ் ரியாக்டிவாக இருக்கிற எலமெண்ட்டை அதனுடைய அக்வஸ் சொல்யூஷன்லேருந்து என்ன பண்ண முடியும்? டிஸ்பிளேஸ் பண்ண முடியும். ஓகேவா? சரி, ஆக்டிவிட்டி சீரீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமானது. இதுலேருந்து நிறைய 2 மார்க் கொஷின்ஸ் எழுதலாம். பாருங்கள், கீழேருந்து மேலே இப்படி போகணும். மோர் ரியாக்டிவிட்டி சீரீஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கீழே இருக்கிறதெல்லாம் லீஸ் ரியாக்டிவ். பிளாட்டினம் இஸ் லீஸ் ரியாக்டிவ். பிளாட்டினத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பென்குயின் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு கோல்டு ஏயு இஸ் அதை விட கொஞ்சம் ரியாக்டிவிட்டி சீரீஸ் போக போக அதிகமாகுது. பிளாட்டினத்தை விட கோல்டுக்கு அதிகம், கோல்டுக்கு விட சில்வருக்கு அதிகம், சில்வரை விட காப்பருக்கு அதிகம், காப்பரை விட ஹைட்ரஜனுக்கு அதிகம், ஹைட்ரஜனை விட லெட்டுக்கு அதிகம், லெட்டை விட அயனுக்கு அதிகம், அயனை விட ஜிங்க்குக்கு அதிகம்,
ஜிங்கை விட அலுமினியத்துக்கு அதிகம், அலுமினியத்தை விட மெக்னீஷியத்துக்கு அதிகம், மெக்னீஷியத்தை விட கால்சியத்துக்கு அதிகம், கால்சியத்தை விட லித்தியத்துக்கு அதிகம், லித்தியத்தை விட சோடியத்துக்கு அதிகம், சோடியத்தை விட பொட்டாசியத்துக்கு அதிகம். சரியா, இருக்கிறதுலேயே மோர் ரியாக்டிவ் எது? பொட்டாசியம். ஸோ பிளாட்டினத்துக்கு ஃபஸ்ட் லெட்டர் பென்குயின், செகண்ட் கோல்டு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஜென்ரல், சில்வர் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சைண்ட், காப்பர் ஞாபகம் வச்சுக்கலாம் கண்ட்ரீஸ், ஹைட்ரஜனுக்கு ஹாட், லெட்டுக்கு லவ்லி, அயனுக்கு பார்த்திங்கன்னா இன்ச்சு, ஜிங்க்குக்கு ஜீப்ராஸ், அலுமினியத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அண்ட், மெக்னீஷியத்துக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மங்கீஸ். அடுத்து பார்த்திங்கன்னா கால்சியத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கேட்ஸ், லித்தியத்துக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு லயான், ஸோ சோடியத்துக்கு ஞாபகம் வச்சுருக்கு சென்ட், பொட்டாசியத்துக்கு ப்ளீஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் லெட்டர்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ரியாக்டிவிட்டி சீரிஸ் கீழேருந்து மேலே போக போக அதிகமாகுது. ஸோ பிளாட்டினத்தை விட கோல்டு, கோல்டை விட சில்வர், சில்வரை விட காப்பர், காப்பரை விட ஹைட்ரஜன், ஹைட்ரஜனை விட லெட்டு, லெட்டை விட அயான், இப்படியே போயிட்டே இருக்கும். இருக்கிறதுலே மோர் ரியாக்டிவ் பொட்டாசியம். சரி, ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பை inferring the activity series, try to answer the following question. Which of the metal displaces a hydrogen gas from hydrochloric acid, silver or zinc? Give the chemical equation of the reactions and justify your answer. என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ சில்வர் அண்ட் ஜிங்க் ரெண்டையும் எடுத்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடில் வைக்கிறோம். எது ஹைட்ரஜன் கேஸை டிஸ்பிளேஸ் பண்ணுன்னு கேட்குறாங்க. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஹைட்ரஜன் குளோரைடில் இருந்து எந்த மெட்டல் ஹைட்ரஜன் கேஸை டிஸ்பிளேஸ் பண்ணுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? எது டிஸ்பிளேஸ் பண்ணுன்னா ரெண்டையுமே ஹைட்ரோக்ளோரிக், 2 பீக்கர் எடுத்துக்கோங்க, 2 பீக்கரில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எடுத்துக்கோங்க, ஒரு பீக்கரில் சில்வரை டிப் பண்ணுங்கள், இன்னொரு பீக்கரில் ஜிங்க்கை டிப் பண்ணுங்கள். ரெண்டுலேயுமே ரியாக்ஷன்ஸ் பாருங்கள். எது ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணும் அப்படின்னா ஜிங்க்கு தான் ஹைட்ரஜன் கேஸை டிஸ்பிளேஸ் பண்ணும், சில்வர் பண்ணாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு காரணம் ரியாக்டிவிட்டி சீரீஸ். ஓகேவா? ரியாக்டிவிட்டி சீரீஸில் பார்த்திங்கன்னா ஹைட்ரஜனை விட சில்வர் இஸ் லெஸ் ரியாக்டிவ். ஓகேவா? அதுவே ஹைட்ரஜன் சீரீஸில் பார்த்திங்கன்னா இந்த ரியாக்டிவிட்டி சீரீஸில் பார்த்திங்கன்னா ஹைட்ரஜனை விட ஜிங்க் மோர் ரியாக்டிவ். ஓகேவா? ஜிங்கையும் சில்வரையும் பாருங்கள். ஸோ ஹைட்ரஜனை விட ஜிங்க் மோர் ரியாக்டிவ். அதனால் மோர் ரியாக்டிவ் ஜிங்க் டிஸ்பிளேசஸ் ஹைட்ரஜன் ஃப்ரம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஸோ காப்பர் வந்து டஸ் நாட் displace a hydrogen because copper is silver does not displaces a hydrogen from hydrochloric acid solution. Okay va? Because silver is less reactive compared to hydrogen. Then ஹைட்ரஜனை விட சில்வர் வந்து லெஸ் ரியாக்டிவாக இருக்கிறதுனால சொல்யூஷன் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்லேருந்து ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ண முடியாது. எதால்? சில்வரால் முடியாது. பட் ஆனால் ஜிங்க் பண்ணும். காரணம் ஹைட்ரஜனை விட ஜிங்க்கு மோர் ரியாக்டிவ். பாருங்கள், கவனிங்க. பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட் நான் ஜிங்க் எடுத்துகிட்டு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடில் வைக்கிறேன். ஓகே, ஜிங்க் எடுத்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடில் வைக்கும்போது ஹைட்ரஜன் இஸ் மோர் ரியாக்டிவ். ஓகேவா? கம்பேர் டு, நல்லா கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ், சாரி, ஜிங்க் இஸ் மோர் ரியாக்டிவ் கம்பேர் டு ஹைட்ரஜன். ஓகேவா? அதனால் என்ன பண்ணுது? ஜிங்க் டிஸ்பிளேசஸ் ஹைட்ரஜன் ஃப்ரம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சொல்யூஷன். ஸோ அப்போ ஹைட்ரஜன் இங்கே இருக்கிற ஹைட்ரஜனை வெளியில் தள்ளிட்டு அந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஜிங்க் இந்த இடத்துக்கு வந்துடுது. ஜிங்க் இந்த இடத்துக்கு வந்தால் ஜிங்க்கும் 2 சிஎலும் சேர்ந்து ZnCl2 ஜிங்க் குளோரைடாக மாறிடுச்சு. இங்கே இருக்கிற 2 ஹைட்ரஜன் H2 கேஸாக மாறிடுச்சு. ஓகேவா? ஜிங்க்கு குளோரினோட சேர்ந்து ஜிங்க் குளோரைடாக மாறிடுச்சு. இங்கே இருக்கிற 2 ஹைட்ரஜன் கேஸாக மாறிடுச்சு. இந்த ரியாக்ஷன் பாசிபிள் பிகாஸ் ஜிங்க் இஸ் மோர் ரியாக்டிவ் தென் ஹைட்ரஜன். ஓகேவா? ரியாக்டிவிட்டி சீரீஸை வச்சு சொல்லும்போது ஹைட்ரஜனை விட ஜிங்க் மோர் ரியாக்டிவ், அதனால் இந்த ரியாக்ஷன் பாசிபிள். ஓகேவா? ஆனால் சில்வர் பாருங்கள், சில்வர் எடுத்துகிட்டு நம்ம ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடில் வச்சோம்னா do not displaces hydrogen because silver is less reactive than hydrogen. So silver is do not displaces hydrogen from hydrochloric acid solution. So மேலே இருக்க ரியாக்ஷன் நாட் பாசிபிள். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ சில்வர் வந்து லெஸ் ரியாக்டிவாக இருக்கிறதுனால ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடில் இருந்து ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணிவிட்டு சில்வர் குளோரைடை ஃபார்ம் பண்ணாது. புரியுதாப்பா?